இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். வெங்காய பக்கோடா தான் செய்கிறேன். அதுக்கு வந்து 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா தான் அது கொஞ்சம் பழுத்துருச்சு, அது ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் வரமிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு. இது கொஞ்சம் பைண்டிங்காக தான் வேண்டி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்த வேண்டாம். 1/2 ஸ்பூன் மட்டும் போதும். இதில் வந்து 1 கப்பு கடலை மாவு, கடையில் வாங்கின மாவு தான் ஜலிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கிளறிட்டோம்னா உப்பு காரமாக நம்ம கரெக்டாக இருக்கும். இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். இப்போலாம் கிளறியாச்சு, வெங்காயம் சேர்த்திக்கலாம். 5 வெங்காயத்தை கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி, அப்புறம் குறுக்கு வாக்கில் கட் பண்ணி நைஸாக வச்சுருக்கேன். அப்போ தான் வேகும் நமக்கு நல்லா எண்ணெயில். நல்லா போட்டு பிரட்டிக்கலாம். இதுக்கு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவு பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கிளறுற மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது எண்ணெய் காய வச்சுருக்கேன். அது இது மாதிரி கிளறிக்கலாம். எல்லாத்தையும் பிரட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கையில் வைக்கக்கூடாது, கரிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி போட்டு எடுக்கணும். ஒவ்வொன்றா ஊற்றி விட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டால் ரொம்ப வேகாத போயிடும். கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றி விட்டு போட்டோம்னா தூள் பக்கோடா. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஓரளவுக்கு கேப் இல்லாமல் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் திருப்பி விட்டு ஓசை அடங்குற வரைக்கும் பார்த்துட்டு எடுத்துடலாம். இந்த ஓசை அடங்கிருச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சா நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கம் திருப்பி இந்த மாதிரி செவந்தோன்னே எடுத்துடலாம். மீதி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டீ டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.